சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கேஸ், வெல்கம் டு அல்லோ டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கெயின் மாஸ்டரில் உள்ள வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோவில் நம்மளுக்கு எப்படி கிடைக்க வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த கெயின் மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் தான். இது நிறைய ஃபோன்ஸில் ஒர்க் ஆகுது. நான் இது வரைக்கும் ஒரு 10 ஃபோன்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ். அதில் எல்லாமே இது ஒர்க் ஆகுது. அதனால தான் இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கெயின் மாஸ்டர் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோ இப்போ ஒரு ஃபோட்டோ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் லேயர் பார்க்கலாம். லேயர் வீடியோ லேயர் கிடையாது. இப்போ இதை அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ இந்த கெயின் மாஸ்டர் தேவையில்லை, அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மோட் அப்ளிகேஷன் ஏற்றிக்கலாம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கெயின் மாஸ்டர் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். நான் வீடியோ லேயரும் வாட்டர் மார்க்கும், வீடியோ லேயர் இருக்கும், வாட்டர் மார்க் இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீடியோ லேயர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ லேயர் எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ குரோமா கீ வழியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் பண்ண மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.